இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எடுத்துக்காட்டு 7.13 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஷின் பாருங்கள். x ஈக்குவல் 2 × cos 3t மற்றும் y ஈக்குவல் 3 sin 2t, t belongs to r என்ற லிசஜோஸ் வரையின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை காண்க. இப்போ புக்கில் படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுபடி இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ எந்த வளைவரைப்படி எடுக்க போகிறோம், லிசஜோஸ். சரிங்களா, இந்த வளைவரைப்படி நம்ம எடுக்கும் போது அந்த வளைவரையில் தொடுகோடு செங்கோடு சமன்பாடு ஏதாவது ஒரு புள்ளியில் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதிக்கலாமா. இந்த டீன்றது பார்த்திங்கன்னா ரியல் நம்பர். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு இப்போ எக்ஸ் ஈக்குவல் 2 cos 3tயா. அப்போ இதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம், டீயை பொறுத்து வகையீடு செஞ்சிடலாமா. இப்போ டீயை பொறுத்து வகையிட, இப்போ டீயை பொறுத்து வகையிடும் போது என்ன வரும், dx / dtன்னு வருமா, ஈக்குவல். அதே போல் இங்கே 2 அப்படியே வந்துடும். இப்போது இந்த cos 3t இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு காசுக்கு வகை செய்யும் போது காசு என்னவாகும், சைனாக மாறுமா, மைனஸ் சைனாக மாறும். அப்போது மைனஸ் சைன் 3tன்னு வருமா. அடுத்து டீயை பொறுத்து வகை செய்யும் போது என்ன வரும், இப்போ 1 தான் இருக்குது. அப்போது அங்கே நமக்கு நம்பர்ஸ் 3 மட்டும்தான் வரும். சரிங்களா, ஏன்னா டீ நமக்கு எந்த ஒரு அடுக்குமே கிடையாது. இப்போ டீயை பொறுத்து வகையீடு செய்யும் போது சேம் 1 இந்த 3 அப்படியே இங்கே வந்துடும். சரிங்களா, அடுத்து dx / dt ஈக்குவல் 2 × 3 6. அப்போது 6 × மைனஸ் சைன் 3tன்னு வருமா. இப்போ இதை பெருக்கி நம்ம எழுதும் போது இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துடும், -6 sin 3tன்னு வருமா. இது dx / dtயோட மதிப்பு. இதே போல் y கண்டுபிடிக்கலாமா. y என்ன, y ஈக்குவல் 3 sin 2tன்னு வருமா. இப்போ அங்கே சேம் அதே போல் டீயை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். சரிங்களா, டீயை பொறுத்து வகையிட ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. இப்போ டீயை பொறுத்து வகையீடு செய்யும் போது இங்கே என்ன வரும், dy / dtன்னு வருமா, ஈக்குவல். அடுத்து இந்த 3 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ sin 2t டீயை பொறுத்து வகையீடு செய்யும் போது என்ன ஆகும், cos 2t மாறுமா. அப்போது cos 2t. இப்போ உங்கள் டீயை பொறுத்து வகையீடு செய்யும் போது முன்னாடி என்ன இருக்குது, 2. இப்போது ஒரு டைம் என்னமோ நமக்கு என்ன வரும், 2 மட்டும் தான் வரும். அடுத்து பாருங்கள், 3 × 2 6. இல்லை உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்டெப் இங்கே 2 × 1 போட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்த ஸ்டெப் நம்ம டீயை பொறுத்து வகையீடு செய்யும் போது இங்கே பாருங்கள் 2t. அப்போ 2 × 1ன்னு வரும். நம்ம டேரெக்டாகவே 2 × 1 2 தான், அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ 2 × 3 6. 6 cos 2tன்னு வருமா. இது dy / dtக்கான ஆன்சர். சரிங்களா, இப்போ எக்ஸையும் ஒய்யையும் வகையீடு செஞ்சாச்சு. இப்போ நமக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இந்த 4 சாய்வுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும், dy / dx. அப்போ இந்த dy நம்ம எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா dy / dtன்னு எடுக்கலாமா. அதே போல் dx எப்படி எடுக்கலாம், dx / dtன்னு எடுக்கலாமா. இப்போ dy / dtக்கு நம்ம ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது, 6 cos 2t. அதே போல் dx / dtக்கும் நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னதுன்னா -6 sin 3t. இப்போ இந்த இருக்கும் இந்த கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது, cos 2t மைனஸ் கீழே வராது, மேலே தான் வரும். அப்போ மைனஸ் இங்கே தான் வரும், sin 3t. சரிங்களா, இதுதான் சாய்வு m. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போது தொடுகோட்டுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, அப்போது தொடுகோட்டின் சமன்பாடு போது கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸு ஒய் அதனோட மதிப்பை இங்கே பிரதிட போகிறோம். இப்போ எக்ஸு ஒய் எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 2
காஸ் 3t கொடுத்துருக்காங்க. ஒய்யோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 3 sin 2tன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ தொடுகோட்டின் சமன்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். y மைனஸ் y1 ஈக்குவல் m இன்ட்டு x மைனஸ் x1. சரிங்களா? இப்போ இந்த கொஷனில் கொடுத்து எக்ஸோட மதிப்பையும் ஒய்னோட மதிப்பையும் இங்கே x1ம் y1ம் பிரதிட போகிறோம். சரிங்களா? அப்போது y மைனஸ் y1 என்ன? 3 sin 2t ஈக்குவல் எம்மோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? மைனஸ் காஸ் 2t டிவைட் பை சைன் 3t இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னங்க எடுத்துருக்கோம் நம்ம? 2 இன்ட்டு காஸ் 3tன்னு எடுத்துருக்கோமா? இப்போ இந்த பக்கம் வந்து வகுத்தில் இருக்கிற அந்த சைன் 3t ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வருமா? அப்போது சைன் இன்ட்டு 3t இன்ட்டு ஒய் மைனஸ் 3 sin 2tன்னு வருமா? ஈக்குவல் எனக்கு மைனஸ் காஸ் 2t இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 காஸ் 3tன்னு வருமா? இப்போ சைன் 3t எடுத்து உள்ளே பெருக்க போகிறோம். சரிங்களா? பெருக்கும் போது சைன் 3t இன்ட்டு ஒய் சேம் ஒய் இன்ட்டு சைன் 3t தான் வரும். சரிங்களா? மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் சைன் 3t அடுத்து சைன் 3t இன்ட்டு 3 sin 2t அப்படி எடுத்து எழுதிக்கலாமா? 3 sin 2t இன்ட்டு sin 3t ஈக்குவல் அதே போல் இது இவ்வளோது பெருக்கலாமா? இப்போ காஸ் 2t இன்ட்டு எக்ஸ் பெருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் என்ன வரும்? எக்ஸ் காஸ் 2tன்னு வருமா? அடுத்து பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். காஸ் 2t இன்ட்டு 2 இன்ட்டு காஸ் 3t அப்படியே வருமா? இப்போது 2 காஸ் 3t இன்ட்டு காஸ் 2t. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை ஒரு பக்கமாகவும் மற்ற டைம் டி ஒரு பக்கமாக எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ எடுத்து எழுதும் போது இந்த பக்கம் எக்ஸ் இருக்கா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா? இப்போ ப்ளஸ் எக்ஸ் காஸ் 2t இந்த பக்கத்துக்கு ப்ளஸ் ஒய் சைன் 3t அப்படியே வந்துடும். ஈக்குவல் இங்கே இருக்கிற 2 காஸ் 3t இன்ட்டு காஸ் 2t இந்த பக்கம் மைனஸாக இருக்கிற அந்த டேர்ம் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா? ப்ளஸ் 3 சைன் 2t இன்ட்டு சைன் 3tன்னு வருமா? இந்த ஸ்டெப் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. முடிஞ்சு பிளாக்கில் கொடுத்துருங்க. இதுதான் தொடுகோட்டிற்கான சமன்பாடு. சரிங்களா? அடுத்து செங்கோட்டுக்கான சமன்பாடு. இப்போ செங்கோட்டின் சமன்பாடுன்னும் போது இப்போ சமன்பாடு இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஒய் மைனஸ் ஒய்1 ஈக்குவல் மைனஸ் 1 டிவைட் பை எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1. ஆல்ரெடி நம்ம x1 y1 முன்னே நம்ம கொஷின் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? சேம் அதே வேல்யூ தான் இங்கே பிரதியிட போகிறோம். இப்போது ஒய் மைனஸ் ஒய்யோட மதிப்பு என்ன? 3 sin 2t ஈக்குவல் இப்போ மைனஸ் 1 டிவைட் பை எம் இருக்குது. இப்போது எம்முக்கான மதிப்பு நமக்கு தெரியும். இப்போ 1 பை எம்னா பாருங்கள், நீங்கள் சைடில் வேணுன்னா போட்டுக்கலாம், அது தேவை கிடையாது. இங்கே இப்போ மைனஸ் 1 பை எம் இருக்குது ஈக்குவல் மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். எம்மோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? மைனஸ் காஸ் 2t டிவைட் பை சைன் 3t கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போது இந்த பக்கம் கீழே இருக்குது பார்த்தீங்களா? கீழே வகுத்தில் இருக்கிறது மேலே போச்சுன்னா பெருக்கலாம் மாறுமா? அப்போ என்ன வரும்? இது ரஃபாக போட்டுக்கோங்க, அது தேவையில்லை. இங்கே ஆல்ரெடி மைனஸ் 1 இருக்குது. இப்போது மைனஸ் 1 இன்ட்டு சைன் 3tன்னு வருமா? டிவைட் பை கீழே மைனஸ் காஸ் 2t அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒன்னோட பெருக்கும் போது அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன வரும்? சைன் 3t டிவைட் பை காஸ் 2t. சரிங்களா? இதுதான் மைனஸ் 1 டிவைட் பை எம்மோட மதிப்பு. இது இங்கே பிரதிட்டுக்கலாமா? பாருங்கள், சைன் 3t டிவைட் பை காஸ் 2t இன்ட்டு கீழே எழுதுறது நேராக எழுதிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு நமக்கு தெரியும், ஒன்று எடுத்திருக்கோம். 2
காஸ் 3tயா. இப்போ இந்த பக்கம் வகுத்தில் இருக்கிற இந்த காஸ் 2t இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல்ல மாறுமா. இப்போ எப்படி வரும், காஸ் 2t இன்ட்டு ஒய் மைனஸ் 3 சைன் 2tன்னு வருமா, ஈக்குவல் இங்கே சைன் 3t அப்படியே வரும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 காஸ் 3tன்னு வருமா. இந்த காஸ் 2t எடுத்து உள்ள பெருக்கலாமா, பெருக்கும் போது இப்போ ஒய்யோட பெருக்கினாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் இன்ட்டு காஸ் 2tன்னு வரும் மைனஸ் அதே போல் காஸ் 2t இன்ட்டு 3 சைன் 2t பெருக்கினா என்ன வரும், 3 சைன் 2t இன்ட்டு காஸ் 2tன்னு வருமா, ஈக்குவல் சைன் 3t எடுத்து உள்ள பெருக்கலாம், பெருக்கும்போது என்னாகும், எக்ஸ் இன்ட்டு சைன் 3tன்னு வரும் மைனஸ் 2 காஸ் 3t இன்ட்டு சைன் 3tன்னு வருமா. இப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், 2 காஸ் 3t இன்ட்டு சைன் 3t. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸை ஒரு பக்கமாகவும் டி ஒரு பக்கமாகவும் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ எடுத்து எழுதும் போது இந்த பக்கம் இருக்கிறத இப்போ எடுத்து எழுதும் போது இந்த ப்ளஸ் ஆக்கிற அந்த எக்ஸு மைனஸாக மாறுமா, மைனஸ் எக்ஸ் சைன் 3t இங்கே ப்ளஸ் ஒய் காஸ் 2tன்னு வருமா, ஈக்குவல் அதே போல் பாருங்கள் இங்கே இருக்கிற இந்த மைனஸ் 2 காஸ் 3t இன்ட்டு சைன் 3tன்னு இருக்கா. இப்போ இங்கே இருக்க ப்ளஸ்ஸு ஈக்குவல் அந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா, சரி ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ ப்ளஸ் 3 சைன் 2t இன்ட்டு காஸ் 2tன்னு மாறுமா. இங்கே பார்க்க முன்னாடி மைனஸ் இருக்குது, என்ன பண்ணலாம், மைனஸால் பிரிக்கலாமா, மைனஸால் பிரிக்கணுங்கன்னா ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன வரும், ப்ளஸ் எக்ஸ் சைன் 3t இங்கே மைனஸாக மாறிடும் மைனஸ் ஒய் காஸ் 2t ஈக்குவல் இங்கே மைனஸாக கட்டேன் ப்ளஸ்ஸாக மாறும் 2 காஸ் 3t இன்ட்டு சைன் 3tன்னு வருமா மைனஸ் 3 சைன் 2t இன்ட்டு காஸ் 2tன்னு வருமா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்முலா பாருங்கள், இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இப்போ 2 சைன் ஏ காஸ் ஏன்னும் போது என்ன பண்ணுவோம், சைன் 2ஏன்னு எழுதுவோமா. இப்போது இந்த பக்கம் பெருக்கலுக்கு 2 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வரும், சைன் 2a டிவைட் பை 2 அடுத்த ஸ்டெப் எடுத்து எழுதிக்கோங்க. கீழே மாற்றி எழுதும் போது இதையும் சேம் இந்த ஃபார்முலா மாற்றி எழுதலாமா, ஈக்குவலாக ஃபார்முலா படி எடுத்து எழுதும் போது இங்கே என்ன வரும், சைன் மாறுமா. இப்போ சைன் 2 ஏவுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, 3tன்னு இருக்குது, அப்போது இங்கே 3t. சரிங்களா. மைனஸ் அதே போல் இந்த 3 அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இங்கே மேற்கொத்துறாங்க பார்த்தீங்களா, சைன் 2t காஸ் 2tன்னு அதை நான் மாற்றி எழுதும் போது என்னாகும், சைன் 2 இன்ட்டு ஏவுக்கு பதில் 2t இருக்குது டிவைட் பை 2. சரிங்களா. ஈக்குவல் இப்போ 2 3 பிறகுனா 6. அப்போ சைன் 6t மைனஸ் இப்போது இந்த 3 இருக்குங்க, 3 பெருக்கில் இருக்குது, 2 வகுத்தில் இருக்குது, ஒன்றா எழுதிக்கலாமா, 3/2ன்னு இன்ட்டு சைன் 2 பக்கம் 4 சைன் 4t. ஃபைனலாக எடுத்து எழுதி இது பிளாக்கில் கொடுத்துக்கோங்க, நமக்கு தேவையான செங்கோட்டுக்கான சமன்பாடு. சரிங்களா.